பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது மிக முக்கியமானது. எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலம் என்ன? அது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எந்த சூழ்நிலையானாலும், பிரச்சனையான காலம், சந்தோஷமான காலம், ஆமென், எந்த ஒரு தருணமானாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் முழுதும், அல்லேலூயா, ஆமென், அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தும் பொழுது, ஆமென், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். தேவனோடு கூட உள்ள அந்த நெருங்கிய உறவு நீங்கள் காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அதனால தான் பாடும் பொழுது, நீர் மீட்டு கொண்ட உதடுகள் கம்பீரித்து பாடும், மகிழ்ச்சியோடு பாடும், ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதிக்கு முன்பதாக. அப்படி நீங்கள் ஒரு பெரிய, அதனால தான் ஜெபிக்கும் பொழுது சிலர் நல்ல கரங்களை உயர்த்தி அசைச்சி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். பலமுள்ள நாட்களில் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாக இருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் உங்களுடைய நாவல துதிகள் இருக்கட்டும். பிரச்சனையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போராட்டமா, ஆபத்தா, விபத்தா, எந்நேரமும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை ஏமாற்றினவர்கள் பலர் கர்த்தரை துதிங்க. ஆமென். பலவீனமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை செய்ய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுது நம்ம செலுத்தும் பொழுது வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார், கூட்டி கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆக்சிஜனை, ஆமென், நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் அது வாங்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் அத்தனை ஜனங்களுக்கும் அந்த சுவாச காற்று இலவசமாக போகுது. எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா ஊர்லையும் இருக்குது. ஆம், எவ்வளவு தேவன், அவருடைய படைப்பின் மகத்துவம் ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. காற்றை எங்கேயாவது தடுத்து நிறுத்தி இந்த ஊருக்கு ஆக்சிஜனில் போகக்கூடாதுன்னு என்ன விஞ்ஞானியாவது, எந்த அரசியல்வாதி அது யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆமென். கர்த்தர் படைத்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எவ்வளவு சிறந்ததை உண்டாக்கி இருக்கிறார். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி உங்களை எவ்வளவு அழகாக படைச்சிருக்கிறார் பாருங்கள். சொல்லுவாங்க இல்லையா, மழை காலத்தில் இந்த மூக்கு மேலே பார்க்க இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி உள்ளே போயிடும் இல்லையா. சும்மாவே ஜலதோஷம் வந்தால் தாங்க முடியாது. அப்போ எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை அழகு பார்த்து வனைந்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஆமென். தீமைகளே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, பிரச்சனைகளே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன். என் தேவனே, இந்த சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்திற்காக உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். யோபு எல்லாவற்றிலையும் முறுமுறுப்பு இல்லாதவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தான். கர்த்தர் அவனுக்கு, ஆமென், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி இரட்டிப்பான நன்மைகளை தருவார், ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். எல்லாரும் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கலாம கர்த்தரை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் உண்டாகட்டப்பா, எப்பொழுதும் உண்டாகட்டும்.
ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு உம்மை துதிக்கும் அந்த கிருபையை, அந்த பலனை, அந்த பாக்கியத்தை ஆமென் தேங்க்யூ லார்ட் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரை, துதிக்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் இப்பொழுது துதிப்பதாக. ஆண்டவரை, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறப்பதாக. நாவுகள் கெம்பீரித்து மகிழ்வதாக. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உண்டாவதாக. அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பிரளயம் ஆண்டவரை உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை மன மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.